ونصلي على رسوله خير الأنام وعلى آله العلام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபீகள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகின் பல பகுதிகளிலிருந்தும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான வெப்பத்தை சந்தித்ததையும் அந்த வெப்ப அலைகளின் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் மரணமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான மக்கள், பல வயதை கொண்ட மக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிற போது இயற்கையாக சில மரணங்கள் ஏற்படுவது சகஜம் என்றிருந்தாலும் கூட இந்த ஆண்டு கடுமையாக ஏற்பட்ட அந்த வெப்பத்தின் காரணமாக தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் பல்வேறு ஹாஜிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளான நிலையில் மரணமடைந்திருப்பது உலக அளவில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருந்தாலும் கூட அதிலே 600க்கும் மேற்பட்டவர்கள் எகிப்து நாட்டை சேர்ந்த ஹாஜிகள் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணத்தினால் இப்படி எகிப்தை சேர்ந்த இந்த ஹாஜிகள் அதிகமாக மரணமடைந்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கின்ற போது சவுதி அரசாங்கம் என்ன சட்ட விதிமுறைகளை நிர்ணயித்திருக்கிறதோ அந்த விதிமுறைகளுக்கு மாற்றமாக சில தனியார் ஏஜென்சிகள் தங்களுடைய ஹாஜிகளை அழைத்து வந்து அவர்களை சிரமத்தில் மாட்ட வைத்ததனுடைய விளைவுதான் இப்படி ஒரு தொடர் மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறார். இங்கே நாம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், பொதுவாகவே ஹஜ்ஜுடைய அமல்கள் என்பது அது மிகுந்த சிரமத்திற்குரியதாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இருந்து வந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், குறிப்பிட்ட 5 நாட்களிலே, பிற 8 12 வரை உள்ள குறிப்பிட்ட 5 நாட்களிலே குறிப்பிட்ட இடத்திலே எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் போக்குவரத்து வசதியையும் ஏற்படுத்த முடியாத சூழல் என்பதினால் பெரும்பாலும் நடந்தே செல்ல வேண்டிய ஒரு நிலை ஹஜ்ஜிலே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த 5 நாட்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் 10 அல்லது 15 கிலோமீட்டர்கள் நடந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருப்பதினால் பல்வேறு வயதுடையவர்களும் ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளுகிற போது வயது அதிகமான ஹாஜிகளால் அதை சரியாக நிறைவேற்ற முடியாமல், நடக்க முடியாமல் சிரமம் ஏற்படுவது என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுகிற சிரமம் தான். அது தனியார் சர்வீஸ்களிலே சென்றாலும் சரி அல்லது ஹஜ் கமிட்டி மூலமாக சென்றாலும் சரி, சில நெருக்கடிகளையும் சிரமங்களையும் ஒவ்வொருவரும் சந்தித்துதான் ஆக வேண்டும். அதுதான் நியதி. அல்லாஹ்வுடைய தூதர் சும்மாவா சொன்னார்கள்,
ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி என்பது சுவனமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சொர்க்கம் ஈஸியாக கிடைக்கிறது என்றால் அது அவ்வளவு சாதாரணமான அமலாகவாக இருக்கும். 5 நாட்கள் கொண்ட ஒரு அமல் தான். ஆனால் அதற்கு சுவனம் பரிசாக தரப்படுகிறது என்று சொன்னால் அதிலே ஏற்படுகிற சிரமங்களை நாம் சகித்துதான் ஆக வேண்டும், அதை பொறுமையோடு எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தும் அதிலே ஒளிந்திருக்கிறது. ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் ஒருவர் ஊர் திரும்புகிறார் என்று சொன்னால் அவர் பிறந்த குழந்தையை போன்று பாவங்களை விட்டும் பரிசுத்தமடைந்த நிலையில் திரும்புகிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த பாவங்கள் எல்லாம் அவருக்கு அளிக்கப்படுகிறது, கரைக்கப்படுகிறது என்றால் அதற்கு பல சிரமங்களை அவர் சகித்துக் கொள்கிறார் என்ற காரணமும் இருக்கிறது என்ற புரிதலோடு நாம் பார்த்தால் இது ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தான். ஆனால் இப்பொழுது சமூக ஊடகங்களுடைய பயன்பாடு அதிகமாக வந்துவிட்டதினால் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் உடனடியாக அதை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். யாரோ ஒரு சில பேர் பேசி அனுப்பி இருக்கிறார்கள், அந்த ஆடியோக்கள் வாட்ஸ்அப்பிலே திரும்ப திரும்ப வலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் இப்படி இருங்கள், அப்படி இருங்கள், இவர்களை நம்பி வராதீர்கள், அவர்களை நம்பி வராதீர்கள், நாங்கள் இந்த மாதிரியான சிரமங்களை அனுபவித்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் பேசுகிற ஆடியோக்கள் அது சமூக ஊடகங்களிலே வருகிறது. விவரம் தெரியாத சகோதரர்கள் ஏதோ நன்மையை செய்கிறோம் என்ற அடிப்படையில் அதை போய் திரும்ப திரும்ப பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் முன்காலத்திலேயே நடந்த சிரமங்கள் தான். ஏராளமான உயிரிழப்புகள் ஒவ்வொரு ஹஜ்ஜின் போதும் ஏற்பட்டதான் செய்திருக்கிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் அது உலகளாவிய அளவிற்கு பெரிதாக பேசப்படுகிற அளவிற்கு சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி இல்லை. இன்று அந்த ஊடகங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருப்பதினால் ஒரு செல்போனை கையில் வைத்துக் கொண்டு இஷ்டத்திற்கு பேசி அனுப்புகிறார்கள். அதை நம்மவர்களும் அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அது என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய அமலை குறித்த தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்திவிடும். நாம் எல்லாம் இப்படி சிரமத்தை அனுபவிக்க வேண்டியது வருமே, நாம் எப்படி இதை சமாளிப்பது என்று தேவையில்லாத பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அது காரணமாக ஆகிவிடும் என்பதனால் இது மாதிரியான ஆடியோக்களையோ வீடியோக்களையோ அதை பகிரக்கூடாது என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிலே ஏற்படுகிற மரணம் இருக்கிறதல்லவா, அது புனிதத்துவம் வாய்ந்த மரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. பல்வேறு கட்டங்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த சமயத்தில் அரஃபா பெருவெளியிலே அவர்கள் நிற்கும் போது இதே மாதிரியான அரஃபா நாளிலே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிற அந்த நேரத்திலே ஒரு சஹாபி தன்னுடைய ஒட்டகத்திலே அரஃபா மைதானத்திலே பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். வந்தவர் அந்த கூட்ட நெரிசலிலே ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். விழுந்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஒட்டகம் அவரை மிதித்து பலத்த காயம் ஏற்பட்டு அதே இடத்திலே அவர் உயிரிழந்து விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த இடத்திலேயே ஹஜ்ஜுடைய இஹ்ராமுடைய அணிந்த நிலையிலே தல்பியாவை முழங்கிக் கொண்டு ஒட்டகத்தில் பயணித்து வந்த அந்த நபி தோழர் ஒரு கணப்பொழுதில் விபத்தின் மூலமாக மரணம் அடைந்து விடுகிறார். இந்த செய்தியை பெருமானாரிடத்திலே சொன்னவுடன் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி அவரை நல்லடக்கம் செய்கிற அந்த பணிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இக்ஸிலூஹு பிமாயின் வஸிதிரின். புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பு. அவரை நீங்கள் குளிப்பாட்டுகிற போது இழந்த இலையை கலந்த தண்ணீரை கொண்டு அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். பொதுவாக மையத்துக்களை குளிப்பாட்டுகிற போது இழந்த இலை கலந்த தண்ணீரை கொண்டு குளிப்பாட்டுவது சுன்னத் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் சொல்லுகிறார்கள், இழந்த இலை கலந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள். வக்ஃபீனூஹு ஃபீ ஸௌபைனி. 2 ஆடைகளில் அவரை நீங்கள் கஃனிடுங்கள். பொதுவான மையத்தாக இருந்தால் மேலே ஒரு அங்கி இருக்கும், கீழே ஒரு வேஷ்டி இருக்கும், தலப்பாகை கட்டுவார்கள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமான அந்த பிரேதத்தையும் பொதியக்கூடிய ஒரு துணி இருக்கும். இங்கே பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் இஹ்ராமுடைய அணிந்த நிலையிலே தல்பியா சொல்லிய நிலையில் அவர் மரணித்து விட்டதின் காரணமாக 2 ஆடையில் அவரை நீங்கள் கஃனிடுங்கள். 2 ஆடை என்றால் அவர் ஏற்கனவே உடுத்தி இருக்கிற அந்த இஹ்ராம் உடையிலே அவரை நீங்கள் கஃனிடுங்கள். வலா துஹன்னிதூஹு.
அவருக்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள். கஃனிட்டு விட்டு நறுமணம் பூசுவது என்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த பிரேதத்திற்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள். அதே மாதிரி வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை மறைக்காதீர்கள். கஃனிடுகிற போது எப்படி கஃனிட வேண்டும் என்றால், தலை மறைக்கப்படக்கூடாது. 2 ஆடைகளில் கஃனிட வேண்டும், நறுமணம் பூசக்கூடாது. இந்த நிலையில் தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிறார். அப்படியானால் அவர் இறந்து விட்டாலும் கூட அவருடைய ஜனாசாவிற்கென ஒரு தனி மரியாதை இருக்கிறது என்பதை பெருமானார் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். அதை ஒரு சாதாரண ஜனாசாவாக நீங்கள் பார்க்க கூடாது. இஹ்ராம் உடையிலே இருப்பவர் இறந்து விட்டால் அவருக்கென தனி சட்டம் இருக்கிறது என்பதை பெருமானார் சொன்னார். எப்படி ஷஹீதுகள் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகிற ஷஹீதுகளுடைய ஜனாசாவிற்கென்று தனி சட்டம் மார்க்கத்திலே இருக்கிறார். போர்க்களத்திலே ஒருவர் ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசா குளிப்பாட்டப்படக்கூடாது. நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷஹீதுகளுக்கு குளிப்பாட்டுதல் என்பது கிடையாது. இரத்த காயத்தோடு அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கென தனியான கஃன் ஆடை கிடையாது. அவர்கள் எந்த ஆடை அணிந்திருந்தார்களோ அந்த ஆடையோடு குளிப்பாட்டப்படாத நிலையில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் கிடையாது. மார்க்க அடிப்படையில் ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. எல்லோருக்கும் ஜனாசா தொழுகை இருக்கிறது. ஆனால் போர்க்களத்திலே இறந்துவிட்ட ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. ஏன் என்றால் ஜனாசா தொழுகை என்பது அந்த மையத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்டு தொழுகின்ற தொழுகை. இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தினுடைய பார்வை, குர்ஆனுடைய பார்வை என்னவென்றால், வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்ஊரூன். போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட வீர சுகதாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், ஆனால் உங்களால் அதை உணர முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஷஹீதுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்ட உடனேயே அவைகள் சுவனத்திற்கு சென்று விடுகிறது. சுவனத்தில் உள்ள பறவைகளுடைய உடல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இஷ்டம் போல் சுற்றி திரிகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் எல்லாம் வழங்கப்படுகிறது. இதை உங்களால் உணர முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஜனாசா தொழுகை யாருக்கு நடத்தப்பட வேண்டும்? இறந்தவர்களுக்குத்தான் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஷஹீதுகள் என்பவர்கள் இஸ்லாமிய பார்வையில் அவர்களை இறந்தவர்கள் என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். அப்படியானால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. நாம் கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், உஹது போர்க்களத்திலே இறந்த சுகதாக்கள் தொழுகை நடத்தப்படாமல் உஹது மலையினுடைய அடிவாரத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த நிலையில் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஜனாசாக்கள் ஒரு தேவை நிமித்தமாக அங்கிருந்து எடுக்கப்பட்டு வேறு இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியிலே அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, அவர்களுடைய மக்பராவிற்கு ஆபத்து வருகிறது என்று உணர்ந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜனாசாக்களை உஹது மலையினுடைய அடிவாரத்திலிருந்து எடுத்து வேறு இடங்களில் அடக்கம் செய்கிறார்கள். அப்படி அடக்கம் செய்கிற போது பார்த்தால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த நிலையில் அந்த ஜனாசாக்களை எடுத்து பார்த்தால் அடக்கம் செய்யப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது என்பதை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறந்துவிட்டவர்களுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து வரப்பட்டு எல்லோருடைய முன்னிலையிலேயும் தோண்டப்படுகிறது. அந்த ஜனாசாக்களில் இருந்து கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உள்ள வாடை வந்து கொண்டிருந்தது. அப்படியே இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில பேருடைய ஜனாசாக்களில் இரத்த கசிவு கூட ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஒருவர் இறந்து விட்டால் இரத்த ஓட்டம் என்பது நின்றுவிடும். ஆனால் அடக்கம் செய்யப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டுகிற போது அந்த ஜனாசாக்களில் சில இடங்களில் இரத்த கசிவு கூட ஏற்பட்டு கொண்டிருந்தது. நாங்கள் அதை கண்கூடாக பார்த்தோம் என்று பல்வேறு சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்தியை பார்க்கிறோமே. இது ஜனாசாக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஷஹீதுகளுக்கு தனி சட்டம் இருப்பதை போன்று
இஹ்ராம் உடையிலே இருப்பவர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அதை சொல்லுவதற்காகத்தான் நாம் தெளிவுபடுத்துகிறோம். இஹ்ராம் உடையிலே ஒருவர் இறந்து விட்டால், அவர் ஹாஜியாக இருந்தாலும் சரி, உம்ரா செய்ய சென்றவராக இருந்தாலும், அவர் இஹ்ராம் உடையிலே இறந்து விட்டார் என்று சொன்னால், இஹ்ராம் உடையிலே இருக்கிற அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், 2 ஆடைகளில் கஃனிட வேண்டும், நறுமணங்கள் பூசக்கூடாது, தலையும் மறைக்கப்படக்கூடாது. தலை திறந்த நிலையிலேயே, ஏனென்றால் உம்ராவிலே இஹ்ராமுடைய நிலையிலே தலை மறைக்கப்படக்கூடாது என்பது சட்டம். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே சொன்னார்கள், இப்படி நீங்கள் அவரை அடக்கம் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமா முலப்பியன், ஏனென்றால் அவர் கியாமத் நாளில், மறுமை நாளில் அவர் திரும்ப எழுப்பப்படுகிற போது தல்பியா சொன்ன நிலையிலேயே எழுந்து வருவார். பெருமானாருடைய வார்த்தை. ஒரு ஹாஜி இஹ்ராமுடைய நிலையிலே இருக்கிற போது இறந்து விட்டார் என்று சொன்னால், அவர் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது எப்படி எழுப்பப்படுவார்? தல்பியா சொன்ன நிலையில், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியாவை முழங்கிய நிலையிலேயே அவர் ஒரு ஹாஜியாகவே, உம்ரா செய்பவராகவே, இஹ்ராம் உடை அணிந்தவராகவே அவர் மறுமையில் எழுப்பப்படுவார். அதனால் அவரை நீங்கள் அப்படியே அடக்கம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து, மக்காவிலே வைத்து இஹ்ராமுடைய உடையிலே மரணிப்பது என்பது அது ஒரு பெரும் பாக்கியம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பெரும்பாலான ஹாஜிகள் எங்கு வைத்து இறந்திருக்கிறார்கள்? அரஃபா மைதானத்திலே, அல்லது அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில் இருந்து மினா, மினாவில் இருந்து அரஃபா என்று அவர்கள் செல்லக்கூடிய அந்த பாதைகளில் தான் கடுமையான அந்த வெப்ப சலனத்தை தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் தான் பல ஹாஜிகள் மரணித்திருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியை திரும்ப திரும்ப பரப்பி அது ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஹஜ்ஜுடைய அமல்களின் போது இது மாதிரியான சிரமங்கள், மரணங்கள் இவைகளெல்லாம் நிகழ்ந்துதான் இருக்கிறது. ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலம், இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பெரும் பகுதியை ஆட்சி செய்த ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்ற ஹாரூன் ரஷீது பாதுஷாவுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலகட்டம். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த மிக பெரும் ஆளுமை. ஹிஜ்ரி 170 193 வரை அவர்களுடைய ஆட்சிதான் இருந்தது. பகதாதை தலைநகரமாக கொண்டு இஸ்லாமிய பேரரசு இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். இப்படி இருக்கும் போது அவர்களுடைய மனைவி அன்னை ஜுபைதா அம்மையார், அவர்களும் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள், பேணுதல் மிக்கவர்கள், இபாதத்தாலி என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறார். அந்த ஜுபைதா அம்மையார் ஹிஜ்ரி 186ஆம் ஆண்டு பகதாதிலிருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவிற்கு வருகிறார்கள். வந்துவிட்டு மக்காவிலே நிறைவேற்ற வேண்டிய அந்த அமல்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அரஃபா மைதானத்திற்கு அவர்கள் வருகிற போது, மினாவிற்கு வருகிற போது, முஸ்தலிஃபாவிற்கு வருகிற பொழுதெல்லாம் பார்க்கிறார்கள், அன்றைய காலகட்டத்திலே அங்கே ஹஜ்ஜிக்கு வந்திருந்த ஹாஜிகள் தண்ணீர் தட்டுப்பாட்டினால் மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்கிறார்கள். பாலைவன பெருவழி. இப்பொழுது இவ்வளவு நாகரீகம் வளர்ந்த காலத்திலேயே, தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலேயே இவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 12 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு சிரமங்களை அந்த ஹாஜிகள் சந்தித்திருப்பார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம சொகுசா வாழ்ந்து பழகிவிட்டோம். சிரமங்களை சகிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடல் பக்குவப்படவில்லை. எல்லோரும் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டாலும் அது சிரமமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு 12 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த ஹாஜிகள் எவ்வளவு பெரிய சிரமத்தை அந்த பாலைவன பெருவழியிலே சந்தித்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒட்டகங்களிலேயும் குதிரைகளிலேயும் வந்திருக்கக்கூடிய அந்த பயணிகள் எவ்வளவு சிரமங்களை தாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அதிலே தண்ணீர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த ஒரு காலகட்டம். இது அம்மையார் பார்க்கிறார்கள், அரஃபாவிலேயும் முஸ்தலிஃபாவிலேயும் மினாவிலேயும் பல ஹாஜிகள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் இறந்து போகிறார்கள். அவங்க வந்த ஆண்டிலே பார்க்கிறார்கள்,
நிறைய உயிரிழப்புகள். காரணம் என்ன? குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் உயிரிழந்து போய்விடுகிறார்கள். தொலைதூரமான இடங்களில் இருந்து தண்ணீரை கொண்டு வருவதற்கு பல்வேறு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஊழியர்களும் கடும் வெப்பத்தின் காரணமாக தண்ணீரை கொண்டு வர முடியாம வழியிலேயே இறந்து விடுகிற சூழலும் அதிகமாக ஏற்படுகிறது. இதை மன்னருடைய மனைவி பார்க்கிறார்கள், சுபைதா அம்மையார் பார்க்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் ரொம்ப கஷ்டப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு புனித யாத்திரை வரக்கூடிய இந்த மக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டினால் இவ்வளவு பெரிய சிரமத்தை சகிக்கிறார்களே என்று அவர்கள் எண்ணியவர்களாக அரசு அதிகாரிகளை எல்லாம் அழைத்து அந்த இடத்திலே வைத்து ஆலோசனை செய்கிறார்கள். இதற்கு என்னதான் வழி இருக்கிறது, என்ன தீர்வு இருக்கிறது என்று கேட்கும் போது யாருக்கும் எந்த முடிவும் சொல்ல முடியவில்லை. இது இயல்பானதுதான் என்று அவர்கள் சொல்லுகிறார். கேட்கிறார்கள் சுபைதா அம்மையார், இந்த அரஃபா முஸ்தலிஃபா இதற்கு அடுத்து மக்காவை கடந்து வேறு எங்கு நீர்நிலைகள் இருக்கிறது என்று கேட்கும் போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற தாயிஃப் என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள செழிப்பான ஒரு பூமி. அந்த பூமியை சொல்லி தாயிஃபில் இருந்து மக்காவிற்கு வருகிற வழியிலே வாதி நுஅமான் என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு செழிப்பான நீரோடை நீரூற்று இருக்கிறது. அதுதான் அந்த பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது என்று சொன்னவுடன் அந்த தண்ணீரை இங்கே கொண்டு வருவதற்கு சாத்தியமா என்று கேட்கிறார்கள். அரசு அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அது சாத்தியமில்லை. பாலைவன பெருவழியிலே அவ்வளவு தூரத்திற்கு தண்ணீரை கொண்டு வருவது முடியாது என்று சொன்னவுடன் இந்த அம்மையார் சொல்லுகிறார்கள், முடியாது என்று சொல்லாதீர்கள், அரசாங்கம் அதற்குரிய முயற்சியை செய்யும், நான் அதற்குரிய முயற்சியை செய்கிறேன், என்ன பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லி பகதாதிற்கு வந்ததற்கு பிறகு தன் கணவரிடத்திலே பேசுகிறார்கள். அரசினுடைய கசானாவில் இருந்து ஒரு பெரும் நிதி ஒதுக்கப்படுகிறது, அவர்களுடைய சொந்த நிதியும் அதிலே சேர்க்கப்படுகிறது. சுபைதா அம்மையாருடைய சொந்த நகைகள், அவர்களுடைய பணங்கள், இவைகளெல்லாம் பெருவாரியாக அதிலே போடப்பட்டு அந்த திட்டம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அது சாத்தியமாகிறது. வாதி நுஅமான் என்ற பகுதியில் இருந்து செயற்கையாக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டு அது அரஃபா முஸ்தலிஃபா வரை தண்ணீரை கொண்டு வருகிற அந்த கால்வாய் திட்டம் என்பது பல ஆண்டுகால முயற்சிக்கு பிறகு மிகுந்த பொருளாதார செலவில் அது ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அரஃபா முஸ்தலிஃபா உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே வரக்கூடிய ஹாஜிகளுடைய தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கியது என்று சொல்லப்படுகிறது. இந்த கால்வாய் திட்டம் எவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்ததென்றால் கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலங்கள் நடைமுறையில் இருந்திருக்கிறது. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியிலே கட்டப்பட்ட அந்த கால்வாய் 800 ஆண்டு காலங்கள் பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் தேவைப்படுகிற அந்த புனரமைப்பு வேலைகளை செய்து அதை பாதுகாத்து வந்தார்கள். 800 ஆண்டு காலம் அது பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது. சுதந்திர இந்தியாவிலே பார்க்கிறோம், சில மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலங்கள் திறப்பு விழா காணுவதற்கு முன்பே இடிந்து விழுகிற சூழலை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான ஒரு நிலை என்பதை பார்த்தீர்களா? திறப்பு விழா முடிவதற்கு முன்பாகவே பாலங்கள் இடிந்து விழுகிறது. அந்த லட்சணத்திலே கட்டப்படுகிறது. சாலைகளிலே விரிசல்கள் ஏற்படுகிறது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலைகள் அடுத்த சில மாதங்களில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். ஆனால் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் சுபைதா அம்மையாரினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கால்வாய் 8 நூற்றாண்டுகளாக மக்களுடைய பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு வேறு மாற்று ஏற்பாடுகள் செய்து தண்ணீர் தட்டுப்பாடு தீர்க்கப்படுகிறது. இன்றும் கூட ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், உம்ராவிற்கு செல்பவர்கள் பார்க்கலாம், மினாவினுடைய அந்த மலை பாதைகளிலே நாம் பயணித்து சென்றோம் என்றால் அந்த கால்வாயினுடைய சுவர்கள் இன்னும் சிதிலமடைந்த நிலையில் அப்படியே காட்சி அளிக்கிறது. அதற்கு பெயரே நகுரு சுபைதா, ஐனு சுபைதா, சுபைதா அம்மையாருடைய கால்வாய் என்ற பெயரிலே இன்றும் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது காட்சி தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இருக்கிற சவுதி என்ற அந்த குடும்பத்தினருடைய கரத்திலே சவுதி அரேபியாவினுடைய அதிகாரம் வந்ததற்கு பிறகு அரஃபா மைதானத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லுகிற அந்த திட்டத்திற்கும் சரி, நீர்நிலைகளை பராமரிக்கிற திட்டத்திற்கும் சரி,
இன்றும் கூட ஐனு ஜுபைதா என்ற பெயரில் தான் சவுதி அரசாங்கம் அந்த திட்டத்திற்கு பெயர் வைத்து அழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 12-13 நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பிறகும் அந்த அம்மையாருடைய சேவைகள் இன்றும் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு அவைகளுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், ஹஜ்ஜுடைய காலகட்டங்களிலே ஏற்படுகிற சிரமங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இருந்திருக்கத்தான் செய்கிறது. அதை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். அப்படி பொறுமையோடு எதிர்கொள்கிற போது அதற்குரிய நன்மையை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ஹஜ் சம்பந்தமான இது மாதிரியான ஆடியோக்களை அதை பரப்புவதை நாம் தவிர்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இளம் வயதிலேயே ஹஜ்ஜுடைய அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய ஹாஜிகள் சொல்லுவது அந்ததான் சொல்லுகிறார்கள், சிறு வயதிலேயே வந்து விடுங்கள், ஒரு 50 வயதிற்கு முன்பாகவாது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விடுங்கள், அதுதான் மிகச்சிறந்த அமல் செய்வதற்கு சாத்தியமாக இருக்கும் என்பதை எல்லோரும் சொல்லுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய காரியங்களை எல்லா ஹாஜிகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களிலே மிக லேசானதாக ஆக்கி இளம் வயதிலேயே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.